தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி சார்பாக நடைபெற்ற கராத்தே தின விழிப்புணர்வு பேரணியில் கராத்தே பயிற்சி பெற்று வரும் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவை தெலுங்குபாளையம், பேரூர், மாதம்பட்டி, கோவைப்புதூர், தீத்திபாளையம், சுந்தராபுரம் என பல்வேறு இடங்களில் தி கோல்டன் ஸ்டார் அகாடமி எனும் பயிற்சி மையம் சார்பாக பள்ளி மாணவிகளுக்கு நிறுவனர் மற்றும் பயிற்சியாளர் சென்சாய் சதீஷ் பயிற்சி அளித்து வருகிறார். இவரது பயிற்சி மையத்தில் கராத்தே பயிலும் மாணவியர்கள் மாவட்ட, மாநில, தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளிலும் கலந்து கொண்டு கோவைக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். இந்நிலையில் சர்வதேச கராத்தே தினத்தை முன்னிட்டு கராத்தே கலை கற்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி கோவை தெலுங்குபாளையம் பகுதியில் உள்ள பென்சில் கிட்ஸ் மழலையர் பள்ளி வளாகம் முன்பாக நடைபெற்றது. பேரணியை பள்ளியின் முதல்வர் ஷாலினி கோமேதகவேல் துவக்கி வைத்தார். பள்ளி மாணவியர்கள் தற்காப்பு கலை கற்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 4 வயது முதலான பள்ளி மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியின் நிறுவனர் மற்றும் கராத்தே பயிற்சியாளர் சென்சாய் சதீஷ், தற்காப்பு கலை கற்பதினால் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை, உடல் ஆரோக்கியம் ஏற்படுகிறது எனவும், நினைவு ஆற்றலுடன் ஒரு செயலில் முழுமையாக ஈடுபட உதவுகிறது எனவும், மாநில, தேசிய, சர்வதேச போட்டிகளில் சாதிக்கும் மாணவிகளுக்கு கல்வி வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது எனவும், அதனால் பள்ளி மாணவர்கள் தற்காப்பு கலை கற்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் எனவும் தெரிவித்தார். என்ன நிகழ்வு பாத்துட்டீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் வேர்ல்டு கராத்தே டே, சர்வதேச கராத்தே தினம். இந்த சர்வதேச கராத்தே தினம் செலிப்ரேட் பண்ற விதமா தெலுங்குபாளையம் பென்சில் கிட் ஸ்கூலும் நம்மளுடைய தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியும் சேர்ந்து பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒரு மாபெரும் பேரணி நடத்திருக்கோம், ரேலி நடத்திட்டு இருக்கோம். எதுக்காக இந்த ரேலி பாத்துட்டீங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையில வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பப்ளிக்கும் உமனுக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. தற்காப்பு கலையை எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் நோக்கத்துக்காகவும் இந்த மாதிரி ரேலி நடத்திட்டு இருக்கோம். இந்த ரேலியில 4 வயசுக்கு மேலான குழந்தைகள் 50 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பொதுமக்களுக்கு என்ன வேண்டுகோள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு உங்களுடைய குழந்தைங்க வந்துட்டு எப்படி ஒரு ஏஜ் வரும்போது ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ, ஜாயின் பண்ணி விடுறீங்களோ, அதே மாதிரி தற்காப்பு கலையில எல்லா பேரண்ட்டும் ஒரு மோட்டிவேட்டா கொண்டு போய் உங்க ஸ்டூடெண்ட்டை சேர்த்தணும். அந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்றதுக்கு நீங்க குழந்தைகள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான போட்டிகள்ல நீங்க கராத்தே மார்ஷல் ஆர்ட்ஸ்ல போட்டிகள்ல நீங்க சேரும்பொழுது, ஸ்டேட் நேஷனல் வின் பண்ணும்போது நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணுது. கவர்மெண்ட் HFன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் மேட்ச் வின் பண்ணும்போது கவர்மெண்ட் ஃபண்ட் அலோகேட் பண்ணுது. அது போக விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு, கல்லூரியில் ஆகட்டும், வேலைவாய்ப்பு ஆகட்டும், இந்த இடஒதுக்கீடு இருக்கு. இது எல்லாமே வந்து உணர்ந்த விதமாக தான் இன்னைக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கையில் எடுத்து